அப்போ மார்க்கத்திற்காகவே நாம் செய்ய வேண்டிய பணிகளில் சீர்திருத்த பிரச்சாரம், நல்லுபதேசம் செய்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிடலாம். ரசூலுல்லாஹ் இதை சொன்ன உடனே நபி தோழர்கள் கேட்குறாங்க, நாங்கள் யாருக்கு நல்ல நாடணும் அப்படிங்கிற கேள்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 பதிலை அதுக்கு சொல்கிறாங்க. அந்த 5 பதிலை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தாவா பணியை என்னென்ன காரியங்களுக்கு செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கிடலாம். அவங்க வஹி தொடர்புல இருந்தாங்க, நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான். ஆனா நித்த பாணி, நானும் ஒரு தெளிவான ஒரு ஞானத்தோடு அழைக்கிறேன், என்னை பின்பற்றிய மக்களும் நம்ம தாயியா இருக்கணும். ஹதீஸ் தொகுப்புல ஒரு நம்பகமான தொகுப்பு என்று இருக்கிறது. அந்த தொகுப்பில் என்னென்னலாம் அதை தொகுத்து தரப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒரு விரிவான முறையில் அறிந்தவர்களா இல்லை, குருட்டாம்போக்கில் அறிந்திருப்போம். என்ன அறிந்திருப்போம்? தொழுகை பற்றி, நோன்பை பற்றி இப்படி இருக்குன்னு அப்படி விளங்கியிருப்போமே தவிர, தெரியாத ஒரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா நீங்க ஒன்று சொல்லுவீங்க, இன்னொரு அஜத்து வேற ஒன்று சொல்றாருன்னு கேள்வி கேட்பாங்க. நாம திருன்னு முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் வரும். பார்த்து சொல்றேங்கிற நல்ல விஷயம்தான், எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது. இருந்தாலும் அது அது அந்த தேவைக்கு அப்படி சொல்லிக் கொள்ளலாமே தவிர எதை கேட்டாலும் பார்த்து சொல்றேன்னு சொல்லலாமா?